ஹே க்ளவுஸீஸ், நான் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தெயோங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் காதல் பிசாசு. ஸோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா தெயோங் உங்களோட தாய் மாமா அண்ட் அவன் ஒரு மாஃபியா. அப்புறம் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. இது போதும், மற்றதெல்லாம் ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் ஒரு ரூமில் நிறையா மென்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் நீங்கள் சேர் போட்டு உங்களோட பேக் எடுத்து லேப்பில் வச்சு அதை பிடிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் தான் அவன் அப்படி பண்ணுறான்? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அவனை? அது ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது? அது ஏதோ அவங்க அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் சண்டை போட்டதுனால இவன் என்கிட்ட பேச மாட்டானா? அதுவும் அவங்க போட்ட சண்டை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அது எப்படி எனக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க போட்ட சண்டைக்கு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? ரொம்ப பாவம்மா நீ. பாவம் தானே? என்னோடய கதையை கேட்டால் உங்களுக்கே அழுக வருது தானே? ஆமாம் மேடம், எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. யார் அவன்? அவனை உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? என்ன மேடம் சொல்கிறீங்க? இந்த கூட்டத்துக்குள்ளே எவனாதா? இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் இல்லை, ஆனால் அவன் இந்த கூட்டத்துக்கு சம்மந்தப்பட்டவன் தான். என்ன மேடம் சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அதுவா, அவன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது ஒரு பர்சன் உள்ளே வராரு. அவரை பார்த்ததுமே எல்லாரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. வணக்கம் பாஸ். இவ்வளோ எதுக்கு உள்ளே விட்டீங்க பாஸ்? அது எதுக்கு உள்ளே விட்டீங்க? அவளை வெளியே அனுப்புங்க. மாமா, ஏன் மாமா நீ இப்படி பண்ணுற? நான் பேசுகிறத வெளியே போ. நான் பேசுகிறத கொஞ்சம் கேள. யூகே, இவளை வெளியே அனுப்பு. மச்சான், அவன் என்ன சொல்கிறான் தான் கேள. ஒன்றும் தேவையில்ல. இப்போ நீ வெளியே அனுப்புறியா இல்லை நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? யூகே அண்ணா, நீங்களே வச்சு சொல்லுங்கண்ணா அவர்கிட்ட. அப்போது தெய்யம் அவங்க அவரோட பாடி கார்ட்ஸை பார்த்து கண்ணாலே ஏதோ சொல்கிறாரு. அப்போது அவங்களும் உங்களை பிடிச்சி அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னை விடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். இவ்வளோ நேரம் என் கதையை கேட்டிங்களடா. இவன் தான்டா அவன். ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி தூக்கிட்டு வரீங்க வெளியே? நான் அவர்கிட்ட பேசிடுறேன்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு நீங்களும் கெஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவங்க உங்களை அலேக்கா தூக்கிட்டு வெளியே நிற்க வச்சிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மேடம், எங்களுக்கும் புரியுது உங்களோட கஷ்டம். நாங்களும் தானே கேட்டோம். அதுதான் இப்படி கேட்டுட்டு அழுந்துட்டு இப்போ இப்படி பண்ணுறீங்களேடா நாங்கள் சேர்கிற நேரத்தில். மேடம், இப்போ உங்களை மட்டும் உள்ளே விட்டோன்னா அவர் எங்கள் தலையை துண்டாகிடுவார். மேடம், எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நாங்கள்லாம் புள்ள குட்டிக்காருங்க போங்கடாடி அப்படின்னு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் வீட்டில் தான் நீங்கள் உள்ளே வேக வேகமாக போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை வாசல்லே நிற்க வச்சுட்டு, எங்கடி போயிட்டு வர? என் தம்பி. சி, அவனெல்லாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது. அந்த பொறுக்கி வீட்டுக்கு போயிட்டு வரியா? அம்மா, இங்கே பாரு, நீ தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இதுக்கு மேலே தாண்டி நான் கேட்பேன். உனக்கு அலைன்ஸ் பார்த்தாச்சு, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு கல்யாண பத்திரிக்கையும் வந்துடும். இந்த நேரத்தில் நீ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா ஊரில் இருக்கவங்க பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? அவனுங்க என்ன நினச்சா எனக்கு என்ன? நீ ஃபஸ்ட்டு தள்ளுமா அப்படின்னு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போனதுமே பெட்டில் உட்காந்துட்டு உங்களோட பேக் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒரு சிம் கார்டு எடுக்கிறீங்க. ஃபைனல் ட்ரை அப்படின்னு அந்த சிம் கார்டை போட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க. ரிங்கும் போகுது. ஃபைனலாக அந்த நம்பரும் அட்டன் ஆகுது. ஹலோ. ஐயோ, என்னடி பிரச்சனை உனக்கு? திரும்பியும் என்ன ஓகே சொல்ல போறியான்னு கேட்க போகிற தானே? இல்லை மாமா, நான் சொல்ல வந்ததை நீ காது கொடுத்து கூட கேட்க ரெடியாக இல்லைல்ல? நான் இனிமேல் உனக்கு கால் பண்ண மாட்டேன். இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகே? ஆனால் நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு நான் உள்ள விடு ப்ளீஸ். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அப்புறமா நான் உன் லைஃப்குள்ளே வரவே மாட்டேன். புரியுதா? அப்படின்னு நீங்களே கட் பண்ணிடுறீங்க. அங்கே தெயோங்க்கு ஒன்றுமே புரியல. இப்போ எது இவ கால் பண்ணா? என்ன சொல்ல வந்தா? ஒன்றும் புரியல அப்படின்னு தெயோங்க அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அந்த சிம் கார்டு எடுத்துகிட்டு போய் உங்களோட டேபிளில் ஒரு ட்ராவில் போடுறீங்க. ஆல்ரெடி அங்கே நிறைய சிம் கார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் தெயோங்க்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணது தான். தெயோங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருப்பான். அதனால நீங்கள் அதெல்லாம் அங்கே போட்டு வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் பெட்டில் வந்து படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆஃப் சாரி போட்டுட்டு கையில் ஒரு
பொக்கே வச்சுட்டு தேவங்கோட காருக்கு சைடில் ஒளிஞ்சிட்ருக்கீங்க. அப்போது தேவங்கும் பிஸியாக அவனோட ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். அப்போது நீங்கள் சடனாக அந்த ஃப்ளவர் பொக்கேயோடு ஏஞ்சிட்டு, மாமா லவ் யூ, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? வயன், இப்போ என்ன வெளியே போகணும் அதானா, போகிறேன் அப்படின்னு நீங்களும் முறைச்சிட்டே வெளியே போயிருந்திருப்பீங்க. தேவங்கும் ஒரு டீலிங்காக வெளியே போயிருப்பான். அப்போ நீங்களும் அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அப்போது அவன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. தேவங்கும் அந்த டீலிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களை கண்டுபிடிச்சிட்றான். அப்போது உங்ககிட்ட வந்துட்டு, வயன் என்னை சைட் அடிக்கிறியா, வீட்டோட வச்சுக்கோ, இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வேண்டாம், ரொம்ப டேஞ்சரஸ், புரியுதா? ஓகே மாமா. நான் இது சிரியறதுக்காக சொல்ல, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். நானும் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ அப்படின்னு நீங்களும் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் யோசிச்சுட்டே நீங்கள் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சுட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. அப்போது உங்கள் அம்மா, எங்கே போகிற? சும்மா நைவா கூட வெளியே. இங்கே பாரு, நீயும் நைவாவும் தானே போகிறீங்க, அப்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எவ்வளோ பத்திரிக்கை தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துரு. நானும் அப்பாவும் போய் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு வந்துடுறோம். சரிம்மா. ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை. ஓ, புரியுது அப்படின்னு உங்கள் அம்மாவும் கொஞ்சம் பத்திரிக்கையெல்லாம் கையில் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள், அம்மா பாட்டிக்கு அவங்களுக்கெலாம் கொடுக்கணுன்னு ஒரு அவசியமும் இல்லை வயன். ஏம்மா இப்படி பண்ணுற? அது உன்னோட அம்மா தானே. அவங்க என்னோட அம்மாவாக இருந்தாலும் தேவையில்ல, வேண்டாம். உன்னோட கல்யாணத்துக்கு நல்லவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் வயன். அம்மா நான் கொடுக்கதாம்மா போகிறேன் பாட்டிக்கு, அதுவும் பிரச்சனை, நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, என்னால் என் கையாலலாம் அவங்களுக்கு போய் உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு உங்கள் அம்மாவும் கோவமாக வெளியே போகிறாங்க. அவங்க அப்பாவும் வெளியே தான் இருக்கார் ஆல்ரெடி. நீங்கள் நைவாவுக்கு கால் பண்ணிகிட்டே வெளியே போகிறீங்க. ஹலோ சொல்லுவேன், ஏன் கால் பண்ணியிருக்க? நைவா அந்த பார்க் கிட்ட வெயிட் பண்ணுறியா? ஏண்டி? இல்லை, மற்றவங்களுக்கெலாம் பத்திரிக்கை கொடுக்க போகணும். என்ன கடைசியில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா? வேறு வழி இல்லடி. என்ன வயன் இவ்வளோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிட்ட? என்னால் முடியலடி. அவன் நேற்று இல்லை, நான் வந்து உங்ககிட்ட நேரில் சொல்கிறேன். வயன் நீ ஓகே தானே? ஓகே தான், அப்படி சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. சரி சிரிச்ச மூஞ்சோடே வா, புரியுதா? நீ வெயிட் பண்ணிட்டுரு, நான் என்னோடய பாட்டிக்கும் அப்புறம் அவருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் வீட்டுக்கு போறியா? வயன் தேவையில்லாத வேலை. இல்லை, நான் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி பார்த்து போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நைவாவும் காலை கட் பண்ணிடுறா. இப்போ நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டில் தான். அத்தை, ஐயோ பாட்டி இருக்கீங்களா? வாமா வயன் அப்படின்னு அவங்களும் ஒரு ஸ்மைலோடய உங்களை கூப்பிட்டுட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தான் சண்டை, உங்களுக்கும் அவங்களுக்கும்லாம் கிடையாது. அவங்க உங்கள் கூட நல்லாவே பேசுவாங்க. என்ன வயன் திடீர்னு இந்த பக்கம், உங்கள் அம்மாக்காரி எதுவும் சொல்லலையா? இல்லை பாட்டி, நானே சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னாச்சு பாட்டி? உனக்கு இது தெரியுமான்னு தெரியல, எனக்கு கல்யாணம். என்ன கல்யாணம்? என்ன வயன் சொல்கிற? ஆமாம் பாட்டி. உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சுன்னு உனக்கு இப்போயே கல்யாணம் பண்ணி வைக்கிறா அவ? உனக்கு தெரியாதா? எது, என் மாமன் பின்னாடி சுற்றுறதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா அவ? ஆமாம் வயன். இருந்தாலும் அவன் தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். நீ படிக்கிற பொண்ணு வயன், நீ படித்து முடிச்சிட்டாச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் அவள் அப்படி பண்ணுறாச்சி? பாட்டி இந்த பத்திரிக்கை, ஐயோ என் தங்கமே, உனக்கு பிடிச்சிருக்கா அவனை? எனக்கு எப்படி பாட்டி பிடிக்கும். சரி வயன், உங்கள் அம்மா என்ன சொன்னா, நான் வரணுமா வேணாமா? எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, ஆனால் எனக்கு நீ வந்து தான் ஆகணும் பாட்டி. சரிம்மா, பார்த்து உடம்பு பார்த்துக்கோ. இதுக்காக நீ ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாமலாம் இருக்காது, புரியுதா? சரி பாட்டி. சரி சாப்பிட்றியா? இல்லை பாட்டி, நான் அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவன் வீட்டுக்கா? அவன் கிடக்குறான், அவனுக்கெலாம் எதுக்கு கொடுத்துட்டு? அவனுக்கெலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இல்லை பாட்டி, இருந்தாலும் ஒரு மரியாதை.
அந்த மரியாதையை தூக்கி குப்பை தொட்டியில் போடுறி. பாட்டி இல்லை பாட்டி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி, அப்போ தான் எனக்கும் ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா? அப்புறம் எதுக்கு போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறதுக்கா வீட்டில்? இல்லை பாட்டி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு உங்கள் பாட்டியும் விட்டுடுறாங்க. நீங்கள் இப்போ தேவங்கோட மேன்ஷன் வாசலில் தான் நின்று அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம், மேம் 1 மினிட் நாங்கள் சார்கிட்ட கேட்டு வந்துடுறோம் அப்படின்னு உங்களை வெளியவே நிற்க வைக்கிறாங்க. நீங்களும் வெளியவே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உள்ளே போன பாடி கார்டு வெளியே வந்துட்டு உள்ளே வாங்க மேம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள், அப்பா நல்ல வேலை, நான் கூட எங்கே திருப்பியும் வெளியே துரத்திடுவாரோன்னு நினச்சேன் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. அந்த பாடி கார்டும் தயவங்க இருக்க இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறாரு. மாமா என்ன விஷயத்துக்கு வந்தியோ அதை சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பு, புரியுதா? கொஞ்சம் இதை வாங்குறீங்களா? என்னது? என்னோட வெட்டிங் இன்விடேஷன். வெட்டிங்கா? இதை நான் எப்படி மாமா எடுத்துக்கிறது? சந்தோஷத்தில் ஷாக் ஆகுறீங்கன்னு எடுத்துக்கவா? இல்லை இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓ, வந்துருங்க மாமா. வரலாம் முடியாது. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னால் வர முடியாது, எனக்கு ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கு அன்றைக்கி, புரியுதா? அப்போ வர மாட்டீங்க. ம், என்னை நீங்கள் ஏன் இவ்வளோ அழ வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என் லைஃப்பில் நான் உங்களுக்காக தான் ரொம்ப அழுகிறேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க சண்டை போட்டதுனால என்னை எப்படி பேசாமல் ஒதுக்கி வைக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல மாமா இது. வெளியே போவேன். உங்களுக்கு இப்போ நான் வெளியே போனோம் அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்னு நீங்களும் உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. வெளியே போனால் செம்மையாக மழை பெய்யுது. நீங்கள் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று அவங்களோட ரூமோட ஜன்னலையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, அழுந்துட்டு நனைஞ்சிட்டு. தயாங்கும் அந்த பத்திரிக்கை ஒரு மாதிரி பார்த்துட்டு அதை தூக்கி போட்டுடுறான். அப்புறம் ஜன்னல்கிட்ட வந்து நீங்கள் நனைஞ்சிட்டு இருக்கிறதே பார்த்துட்ருக்கான். அப்போ பின்னாடி யூகே வந்துட்டு, மச்சான் ஏன்டா நீ இப்படி இருக்க? அவள் தான் உன்னை லவ் பண்ணுறாள, ஓகே சொன்னா என்ன? மச்சான் செட் ஆகாதுடா. அவள் மட்டும் லவ் பண்ணால் பரவாயில்ல, நீயும் தான் லவ் பண்ணுற, புரியுதா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவள் இப்போ கல்யாணம்னு பத்திரிக்கை எடுத்து வந்து நீட்டா நீ என்ன வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டுருக்க? மச்சான் இல்லைடா, செட் ஆகாதுடா. என்ன செட் ஆகாது? உங்கள் அக்காவுக்கு தானே பயப்படுற? அவன் மச்சான் இல்லைடா, செட் ஆகாது மச்சான், வேணாண்டா. டே நீ மாஃபியாடா, உங்கள் அக்காக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டுருக்க. பாரு அவள் படிக்கிற பொண்ணு, அவள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் இதுக்கப்புறம். மச்சான் நீ மாஃபியா, அதை மறந்துடாத. என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா போய் அக்செப்ட் பண்ணு, அவளே ஓடி வந்துடுவான். மச்சான் வேணாண்டா, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லூஸு மாதிரி பேசாதடா. யூகே கொஞ்சம் வெளியே போடா, எனக்கு ஒரு மாதிரி இரு. உட்காந்து அழுவுன்ன அசிங்கமாக இல்லை? அவளுக்கு அக்செப்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ உட்காந்து அழுவ போகிறான் நான் மூஞ்சியும் ஆளையும் அப்படின்னு யூகேவும் வெளியே போயிடுறான். ஸோ இப்போது நீங்களும் நைவாவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு சோகமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நைவாக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. வயன் ஃபீல் பண்ணாத விடு, அவ்வளோதான். இனிமேல் நீ ஏன் நினச்சாலும், ஏன் அந்த ஆண்டவனே நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லா கதவும் மூடிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். நைவா எனக்கு கஷ்டமாக இருக்குது நைவா. சரி விடு விடு, உன்னோட ஃபேட் இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போது அவ்வளோதான் இல்லை, இந்த சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்காதில்ல. விடு, நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணாமல் என்னடி பண்ண சொல்கிற? வயன் நான் வேணா ஒன்று சொல்லிட்டா? என்ன? ஓடி போயிடேன். யாரு கூட ஓடி போக சொல்கிற? அவன் தான் வெளியே போன்னு துரத்துறான். அவன் கூட எப்படி ஓடி போக முடியும்? தனியாக ஓடி போடி. எனக்கு பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? அதுக்கு நான் அவனே கட்டிக்கிட்டாலும். சரி வயன் இன்னொன்று சொல்லிட்டா? இந்த மாதிரி லூசுத்தனமாக ஏதாச்சும் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்றுவேன். ஐடியாலாம் இல்லை, சோகத்தை மறக்கிறதுக்கு. என்ன இன்னைக்கு பப்புக்கு போகலாம் வரியா? பப்புக்கா? உனக்கு தான் தெரியும்ல, தயவங்க மாமாக்கு அதெல்லாம் இங்கே பாரு, இனிமேல் அவன் உன் லைஃப்பில் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க. சரி சரி, இனிமே கிடையாது. ஒரு டைம் குடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல?
நீ சொல்கிறதும் சரிதான், இருந்தாலும் மூடிட்டு வா இன்னைக்கு 9 o'clock, ஓகே? ம், சரி. அப்படின்னு நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் பப்பில் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது நைவாக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம், நான் ஓரமாக போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளும் ஆடிக்கிட்டே போகிறா ஓரமாக. நீங்கள் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் சொன்ன கதையெல்லாம் ஒரு கும்பல் கேட்டிருக்கோம்ல, அந்த கும்பலில் இருந்து ஒருத்தவங்கள பார்க்குறான். அப்போது இது ஒயன் தானே, இவங்க என்ன பண்ணுறாங்க தனியாக இங்கே அப்படின்னு தயாங்கே கால் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாத்தையும், நீங்கள் உட்காந்து குடிச்சிட்ருக்கிறதெல்லாம். அவள் இது இங்கே போனா அப்படின்னு அவனும் வேக வேகமாக வரான். அப்படியே தயாங்கும் பம்புக்குள்ளே வந்துட்டு உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக உங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஒன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஹூ ஆர் யூ மேன்? நான் தான் தயாங்கா. நீ ஏதோ சொல்கிற, எனக்கு வேறு ஏதோ ஒரு மாதிரி கேட்குது. நீ தயாங்னு சொன்ன, இப்போது நான் தாண்டி தயாங்கு. நான் தயாங் மாமாவே நினச்சிட்டு இருந்ததுனால எனக்கு யார் என்ன சொன்னாலும் தயாங்கன்னே கேட்குது. எனக்கு மூஞ்சி கூட பார்க்க தயாங் மாதிரி தான் இருக்குது, தெரியுமா? தயாங் மாமா, நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லு? உன் பின்னாடி சுற்றினா நீயும் ஓகே சொல்ல மாட்டேங்கிற. எங்கள் அம்மாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுது. உங்கள் அம்மாவும் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங் மேலே கை போட்டுட்டு தயாங்கும் உங்களை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது தயாங்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? உனக்கு அதில் ஒரு பர்சன்ட் கூட தெரியாதுல்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. நீ அதெல்லாம் ஒரு டார்ச்சரில் தான் பார்த்துருப்பல்ல. ஆனால் நான் உங்ககிட்ட எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும், நீ எப்படியாச்சும் ஓகே சொல்லிடுவேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா தயாங் அப்படின்னு ஆடிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. தயாங்க உங்களை கீழே விட்டுறக்கூடாதுன்னு அப்படி பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். நீ ஏன் அப்படி இருக்க? நீ ரொம்ப செல்ஃபிஷ் தெரியுமா மாமா? பாரு, இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தா சூப்பர் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறல்ல. ஐ ஹேட் யூடா, ஐ ஹேட் யூ. இனிமேல் நான் அவனை லவ்லாம் பண்ண மாட்டேப்போ. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கோட ஷோல்டரில் சாஞ்சிடுறீங்க. மாட்டே ஆயிட்டாளா? யாரே சொன்னா நீ லவ் பண்ணதில் எனக்கு ஒரு பர்சன் கூட தெரியாதுன்னு? உனக்கு தான் அவன் தெரியாது அப்படின்னு தயாங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே விடுறான். இப்போ உள்ளே வேற போய் கூப்பிட்டு போய் விடணுமா இவளை? எங்கள் அக்காக்காரி வேற முழிச்சிருப்பாளா தூங்கிட்டு இருப்பாளான்னு தெரில அப்படின்னு அவனும் உள்ளே எட்டி பார்க்குறான். எல்லா லைட்டும் ஆஃபில் தான் இருக்குது. அப்படியே தயாங்கும் உங்களை தோலில் பிடிச்சிட்டு போய் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே விட்டுடுறான். என் மேலே ரொம்ப தான் பைத்தியமாக இருக்கா போலேயே அப்படின்னு உங்கள் ரூமை சுற்றி முற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் தயாங்கோட ஃபோட்டோ தான். அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். சாரி வயன், ஐம் ரியலி சாரிடி அப்படின்னு அப்படியே தயாங்கும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் தயாங்க்கு கால் பண்ணுறதே கிடையாது. தயாங்கும் நீங்கள் கால் பண்ணல அப்படின்றதுலாம் எதுவும் கண்டுக்கல. பட் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவன். ஸோ இன்றைக்கி உங்களோட மேரேஜ் டே. நீங்கள் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க. நைவா உங்களோட ஹேரில் மல்லிப்பூ வச்சுட்டு வயன் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் உன்னோட தயாங்க நீ முழுசாக மறக்க வேண்டியது வரும். நைவா, ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற? நான் ரியாலிட்டியை சொன்னேன். உன் ஃபோன் கூட எதுக்கு? என் ஃபோனு கூட ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் நைவாவோட ஃபோன் வாங்கி தயாங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? மாமா. ஓ, திரும்பவும் இவளா? சொல்லு, என்ன வேணும்? மாமா, நான் கடைசியாக கேட்குறேன், எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிறேன்? கல்யாண பொண்ணு நல்லா அழகாக ரெடியாகி உட்காண்ட்ருப்ப போல். இந்த நேரத்தில் என்கிட்ட என்ன கேட்டுட்ருக்க? போய் உன் புருஷன்கிட்ட கேளு, கல்யாண மேடையில் உட்காந்துட்ருப்பானே, சூன் டு பி ஹஸ்பண்ட், ரைட்? அவங்ககிட்ட போய் கேளு. நீ இதுக்கு
நீ இதுக்கு எதுவும் பேசாமல் கட் பண்ணியிருந்தாவே நான் ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன். நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. அப்போ யூகே, டேய் ஏன்டா அவளை இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க மச்சான், நீயும் தான்டா அவளை லவ் பண்ணுற, நான் தான்டா இதை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுற, இன்றைக்கி அந்த பொண்ணு கல்யாணம் இந்த கொஞ்ச நேரத்தில் என்னடா பண்ண போகிற மச்சான், என்கிட்ட பக்காவாக ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு யூகே கிட்டே ஏதோ சொல்கிறான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு உங்களை தான் பொண்ணு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க கல்யாண மேடைக்கு. அப்போது நீங்கள் தான் அழுகாத குறையா ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. நைவா உங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருப்பா. அப்போது கரெக்டாக அந்த ஹால்குள்ளே நிறைய மென்ஸ்லாம் வராங்க பிளாக் சூட் போட்டுட்டு. ஏ வயன் அங்கே பாரு, என்னடி அங்கே பாருடி அப்படின்னு நைவா உங்களை பிடிச்சி உழுக்கிறா. அப்போ நீங்கள் உங்களோட சின்ன அப் பண்ணி பார்த்தா அப்போது அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போது அந்த பாடி கார்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு பர்சன் கண்ணாடி போட்டுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே வராரு. உங்களோட ஐஸ்லாம் வைடன் ஆகுது. மாமா எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு அப்படின்னு நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஓடி போய் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அப்போ தேவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டே ஸ்மிர்க் பண்ணுறான். என்ன பயந்துட்டியா? எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் தேவங்க பக்கத்தில் போய் நிற்க பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, உன்னை யாரா இங்கே வர சொன்னா? அக்கா, சொந்த அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லு? தாய் மாமா இல்லாமல் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லுக்கா? வயன்கிட்ட ஏல், அவளே சொல்லுவா. குழந்த சொல்லுடி தங்கம், தாய் மாமா இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? தேயம், இங்கே எனக்கு தாய் மாமாவும் வேணாம், தாயோட அம்மாவும் வேண்டாம். இங்கே பாரு தேயம், தாய் மாமா வரல, நீங்கள் யாரும் அழுவலை, புரியுதா? மாப்பிள்ளை இருந்தாவே கல்யாணம் நடக்கும். அந்த மாப்பிள்ளையே நான் தானே. என்னடா சொல்கிற? அக்கா, உனக்கு தெரியாதுதா உன் பொண்ணு என்னை எப்படி சுற்றி வந்தான்னு? தேயம், அதெல்லாம் இனிமே கிடையாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. மணமேடையில் உட்காந்துருக்கவன் தான் மாப்பிள்ளை, புரியுதா? ஏது அந்த பொட்டையா? தேயம், மரியாதை முக்கியம். ஐய, இந்த பொட்டை என்ன மரியாதை? ஒயனு அவன் என்ன பார்க்க ஆம்பளை மாதிரியா இருக்கான்? மாமா சொல்லுடி செல்லம், நீ தைரியமாக சொல்லு, நான் தான் இருக்கேன்ல. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன? இல்லை மாமா. சரி வா மாமா கூட, உனக்கு தான் பிடிக்கல, மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் கை கொடுக்குறான். நீங்களும் கையை பிடிக்கலான்னு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் அப்பா நடுவில் வந்துட்டு, முடிஞ்சால் என்னை தாண்டி உன் பொண்ணை தொடுறா. எது உன்னை தாண்டி? உன் பொண்ணை தானே தொட்டுட்டா போச்சு. என் பொண்ணை மட்டும் இல்லை, என் மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாது. ஹே, மயிரே இல்லைடா சொட்ட உனக்கு, எங்கேருந்து மயிரை பிடுங்கிறது? நான் ஒரு வந்துட்டான் காமெடி பண்ணுறதுக்கு டைமிங் தெரியாமல். டே மச்சான், சம்மங்களாயிடா. தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு அவர் தள்ளி விட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் தையம். அப்போ உங்கள் அப்பா அவங்களோட கையை பிடிக்கலான்னு வரும்போது அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அவங்க அப்பாவை சரவுண்ட் பண்ணி கன் வச்சிடுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு நிமிஷம் நின்றுட்டு, மாமா அப்பா, அவனை ஒன்றும் கொண்டுடலாம் மாட்டாங்க. மாமா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் கண்ணு இருக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் அவர் என் அப்பா இல்லை. மாமா சொல்லுங்க மாமா. அவனை ஒன்றும் கொண்டுட மாட்டாங்கடி, வாடி போகலாம். மாமா ப்ளீஸ் மாமா. டேய் கண்ணு இருக்குங்கடா. அப்போ உங்கள் அம்மா, வயன் இங்கே பாரு, அவன் பேச்செல்லாம் நம்பிட்டு அவன் கூட போகாத, உன் வாழ்க்கை நாசமாக தான் போகும். அம்மா, நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டி, நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க வயன். நீ மட்டும் அவன் கூட போனேன்னு வை, எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் உன்னை தலைமுழுகி விட்டுருவேன். ஐய சீப்ப, ஏதாச்சும் பண்ணிக்கோ வயன். உனக்கு உங்கள் அம்மா வேணுமா நான் வேணுமா? மாமா அது சொல்லு, உங்கள் அம்மாவா நானா? மாமா, நானா உங்கள் அம்மாவா? நீ தான் மாமா அப்படின்னு நீங்கள் தேவங்கோட ஹேண்ட் ஹக் பண்ணிக்கிறீங்க ஒரு சைட்லேருந்து. அப்போ உங்கள் அம்மா, நான் சொல்கிறேன்டி, உண்மையாகவே உன் வாழ்க்கை நல்லா இருக்காது வயன். அவனை நம்பி போகிறல்ல, போ, என் வயிறு எரிஞ்சு சாபம்ன்றேன். நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படியே நீ மனசு குளிர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் 2வது வேலையை பார்ப்பாரு. சாபம்ன்றதால சாபம் அப்படின்னு தேவங்க சொல்லிவிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் முன்னாடி.
நீங்களும் டெயோங் உங்களோட ஹேண்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது காரில் தான் டெயோங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு எனக்கு கல்யாண மண்டையிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? வாய் மூடிட்டு வரியா? இப்போ கூட பேச மாட்டிங்களா நீங்கள்? வாய் மூடிட்டு வான்னு சொன்னேன். அப்படின்னு தேவங்கும் சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான், நீங்களும் சைலண்ட்டாக போகிறீங்க. ஸோ அப்படியே தேவங்கோட மேன்ஷனையும் ரீச் ஆகிடுறீங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீங்களா இல்லையா? இப்போ எதுக்கே நான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? நான் பொறுமையாக சொல்கிறேன், நீ போ. என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. என் வார்ட்ரோப்பில் இருக்கும், எடுத்துக்கோ. அது உங்கள் ட்ரெஸ் தான். உனக்கும் இருக்குது. எனக்கு எப்படிங்க இருக்குன்னு சொல்கிறேன்ல, மூடிட்டு போ அப்படின்னு தேவங்க உங்களை அனுப்பி வைக்கிறான். நீங்களும் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, இவர் எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்தார், எனவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அப்போது டைனிங் டேபிள்லாம் ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. தேவங்க அங்கே தான் உட்காண்ட்ருக்கான். உட்காரு. ஃபுட்டா? பாய்சனு. மாமா அது உட்காந்து தின்னுடி, காலையிலேருந்து சாப்பிடல தானே. அப்போ மூடிட்டு வந்து தின்னு அப்படின்னு அவங்க உங்களை உட்கார வச்சு சர்வ் பண்ணுறான். அவனே தான் சர்வ் பண்ணுறான். மாமா அதை நானே பார்த்து, மூடிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அவனோட சீக்ஸில் ஹேண்டை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். மாமா இப்போயாச்சும் சொல்லுங்கள், எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க? இப்போ சாப்பிட போறியா இல்லையா? நான் சாப்பிட்றேன், நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க? உனக்கு அந்த கல்யாணம் பிடிச்சிருந்துச்சா? அது விடுங்க, நீங்கள் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? உனக்கு அந்த கல்யாணம் பிடிச்சிருந்துச்சா? இல்லை தானே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறேன்? மாமா எனக்கு தெரியணும், சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஏன் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? அது எனக்கு தெரியுது, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்காதது ரீசன் கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. யார் சொன்னால் அது ரீசன் இல்லைன்னு? அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஒன் ஆஃப் த ரீசன்னா அப்போது வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அப்படி தானே? அது என்ன ரீசன்? எதுக்கு அது? மூடிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு. மாமா எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. நீ சாப்பிடு, அப்புறம் நான் சொல்கிறேன். மாமா சாப்பிடு அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எடுக்க பார்க்குறீங்க. அது அப்படி வை. இல்லை பரவாயில்ல வை அப்படின்னு அவன் சொல்லவும் நீங்களும் அதை அப்படியே வச்சிடுறீங்க. அப்போ அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து உங்களோட மவுத்தை வைப் பண்ணி அப்படியே உங்களோட லிப்ஸை பிடிக்கிறான். மாமா அந்த இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டல? ஐ லவ் யூ டி. மாமா லவ் யூ. எப்போ சொல்ல போகிறீங்கன்னு கேட்டல? லவ் யூ. மாமா அழுகாத ப்ளீஸ், அழுகாத, வேண்டாம். எனக்கு அழுகாதேன்னு சொன்னேன். என்னோடய மூடு ஸ்பாயில் ஆகிடாத ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாதவன். அப்புறம் எதுக்காக நீ என்னை இவ்வளோ அலைய வச்ச? ஏன் பையனுக்கு மட்டும்தான் அலையணுமா? பொண்ணுங்க அலையக்கூடாதா? மாமா அப்படி இல்லை மாமா, நீ அலைய வச்சா மட்டும் பரவாயில்ல, என்னை அழுக வச்ச தெரியுமா? சரி சாரி. சாரி கேட்டாலும் பத்தாது எனக்கு, வேற என்ன கேட்கணும்? எனக்கு ஹக் பண்ணி சாரி கேளு. ஹக் பண்ணி தானே அப்படின்னு அவங்க ஹக் பண்ணி அப்படியே அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாரி. பத்தாது. உங்ககிட்ட ஒரு சாரி இதே பெரிய விஷயம். நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னை எவ்வளோ அழுவ வச்ச, அதுக்கு பனிஷ்மெண்ட். அதுக்கு இதான் பனிஷ்மெண்ட்டா? அப்படி பார்த்தா நீ என் பின்னாடி சுற்றி வந்து எனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்ததுக்கு நானும் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கவா? அப்படின்னு உங்களை டைனிங் டேபிள் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வச்சு பிடிக்கிறான். இருங்க ஒரு நிமிஷம். என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாளாக என்னை வேணாம் வெளியே போன்னு சொல்லி துரத்திட்டு இருந்தீங்க? உங்களுக்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏஜ் தான் பிரச்சனையா? ஏஜ்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை வயன் அப்படின்னு டைனிங் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் கீழே தள்ளுறான். என்ன பண்ணுறீங்க? இல்லை ஏஜ்லாம் மேட்ரு இல்லைன்னா எதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க? எங்கள் அம்மாவுக்கு பயந்தீங்களா?
உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் பயப்பில்ல, அவள் கிடக்குறா பைத்தியக்காரி. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணீங்க மாமா? அதுவா அப்படின்னு உங்களை டைனிங் டேபிளில் அப்படியே பெண்ட் பண்ணி படுக்க வைக்கிறான். மாமம் மாமம் இரு சொல்கிறேன் கேளு. எனக்கு உங்கள் அம்மா மேலெலாம் பயம் இல்லை, உன் மேலே தான். என் மேலே எதுக்கு பயம் உங்களுக்கு? இல்லை, இப்போ நான் உன்னை லவ் பண்ணி அப்படின்னு உங்களோட ஹேண்டை லாக் பண்ணுறான். பண்ணி அப்புறம் உனக்கு உன்னோட ஃபேமிலிக்கும் இருக்க பாண்டி என்னால் கெட்டு போச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. மாமா கை கைதான் அதுதான்டி. உன்னால் என்னால் உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் இருக்க பாண்ட் கெட்டு போச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான். புரியுதா? அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் கடத்திட்டு வந்தீங்க? அதுவா, என் அக்காக்காரி சும்மா தான் விளையாடுறா அப்படின்னு நினச்சா உண்மையாகவே கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாடி. நீ வேறு ஃபோன் பண்ணி அழுதியா? எனக்கு மனசு ஏகலை. அதனால தான் மாமாவுக்கு மனசு கேட்காம என் பொண்டாட்டியை தூக்கிட்டு வரலான்னு வந்துட்டேன். அப்படியே தையும் உங்களோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா வேணாம் மாமா. வேணான்னு நீ சொல்லக்கூடாது. இவ்வளோ நாள் நீ லவ் டார்ச்சர் கொடுத்தல எனக்கு, இனிமேல் என்ன கொடுக்குறேன் நீ அனுபவி அப்படின்னு அவனும் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். அப்படியே மற்றதெல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.